ஹலோ ஆல், இது எங்களோட புது கியா சொனட் கார். இதுக்கு நாங்கள் கார் கவர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களது ஓப்பன் பார்க்கிங்கன்றதுனால நாங்கள் நியூட்ரிஃப்லேருந்து சூப்பர் டெக் அப்படின்ற மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து அரௌண்ட் ஒரு 6800 வருது. இதில் வேறு மெட்டீரியல்ஸும் இருக்குது, அதெல்லாம் ஒரு 3000 பட்ஜெட்டில் தான் இருக்குது. எங்களது ஓப்பன் பார்க்கிங்கன்றதுனால நாங்கள் கொஞ்சம் ப்ரீமியமாக போகலாம் டிசைட் பண்ணி சூப்பர் டெக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து லைக் போத் யூவி அண்ட் ரெயின் ப்ரூஃப்மே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இது ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது இப்படி தான் ஒரு பேக்கேஜிங்கில் இருந்தது. அண்ட் அதை பார்சல் ஓப்பன் பண்ணால் உள்ளே இந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒரு பேக் இருந்தது. அதுக்குள்ளே தான் கார் கவர் வந்திருந்தது. நமக்கு நியூட்ரிஃப்லேருந்தே வந்து கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணியிருந்தாங்க ஆர்டருக்கு அப்புறம், நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் காரில் போட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறம் தான் வந்து அவங்க ஆர்டரை ப்ராசஸ் பண்ணாங்க. அண்ட் உள்ளவுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்சும் கொடுத்துருந்தாங்க, சோனட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது கூட இன்னொரு கவருமே வந்திருந்தது, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போக மீதி டைமில் ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ நமக்கு இது கூட 2 பேக்ஸ் வந்திருந்தது. அண்ட் மெட்டீரியல் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வெளியே ஒரு மாதிரி ஷைனிங்காக சாஃப்டாக வழவழன்னு இருந்தது. உள்ள சைட் மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது, காருக்கு எதுவும் ஸ்க்ராட்ச் வராத மாதிரி. அது கூட சும்மா ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்தாங்க. அதோட அதர் ஆக்சசரிஸ் என்னென்ன நெக் ரெஸ்ட், பேக் சப்போர்ட், சீட் ஆர்கனைசர், மைக்ரோஃபைபர் கிளாத், அந்த மாதிரி அவங்களோட அது தவிரவும் கீ கார்டு, அந்த மாதிரி அவங்க வெப்சைட்டில் நிறைய ஆக்சசரிஸ் இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து ப்ளூ வித் லைட் க்ரே ஆர்டர் பண்ணியிருந்தோம். நடுவில் லைட் க்ரே வரும். ஸோ சைடில் 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ வரும். இதுதான் மெட்டீரியல். நம்ம இப்போ காரில் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஃபிட்டிங் வைஸ் இட்ஸ் வெரி பர்ஃபெக்ட். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து எலாஸ்டிக் ஃபிட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அப்படியே ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி கஸ்டமர் கால் அப்போ சொல்லியிருந்தேன், பின்னாடி வந்து ரியர் பம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அதையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பார்த்திங்கன்னா வந்து அது பிடிக்காத மாதிரியோ டைட்டாகவும்லாம் இல்லை. அந்த பம்பரோடு சேர்த்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க என்கிட்ட வந்து அந்த பம்பர் ஃபோட்டோவுமே கேட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ ஃபிட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தது. அதோட இந்த மாடலில் வந்து அந்த பெல்ட் பக்கிலும் கொடுத்துருந்தாங்க. விண்டெல்லாம் இருக்கப்போ கார் கவர் தூக்காமல் இருக்க எலாஸ்டிக் ஃபிட்டிங் இருந்தாலுமே அண்ட் பெல்ட் பக்கிலும் நல்லா டைட்டாக குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. நாங்கள் போட்ட அன்றைக்கி நைட்டே வந்து நல்ல ரெயினும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்து தண்ணி எதுவும் உள்ளே அப்சர்வ் ஆகலை, அப்படியே மேலே தான் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாங்கள் போய் வந்து செக் பண்ணோம் தண்ணி எதுவும் உள்ளே இறங்கியிருக்கான்ட்டு. அப்போயும் அது மேலே ட்ராப்லெட்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் கை வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். உள்ளே எதுவும் தண்ணியெல்லாம் இல்லை, தண்ணி இறங்கின அந்த ஃபீலுமே இல்லை. அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு சும்மா டிஷ்யூ வச்சும் டச் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் எதுவும் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்க மாதிரி கூட இல்லை, நல்லா ட்ரையாகவே தான் இருந்தது. கார் மேலேயும் தண்ணி எப்படி இருக்குன்னு ஏறி பார்த்தோம். அது மேலேயும் தண்ணி நின்றுட்டு தான் இருந்தது. எடுத்து அப்படி உதறினோடனே தண்ணியெல்லாம் அப்படியே ஓடுற மாதிரி தான் இருந்தது. உள்ளே அப்சர்வ் ஆகுற மாதிரி எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா ஆட்டினோடனே தண்ணியெல்லாம் வந்து கீழே விழுது. ஸோ வெப்சைட்டில் கிளைம் பண்ணுற மாதிரி இது வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ 6 months கழித்து இது எப்படி இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.